வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பீகாரில் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, தமிழகத்தை வெற்றி பெறுவோம், மகாராஷ்டிராவை வெற்றி பெறுவோம், அப்புறம் மேற்கு வங்காளத்தை வெற்றி பெறுவோம், அசாமை வெற்றி பெறுவோம்னு நிறைய பேசிகிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஞானேஷ்குமார் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி இவங்க எந்த அளவுக்கு தேர்தலை நடத்தியிருக்காங்கங்கிறது தெரியுது. நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக தேர்தல் நடந்ததா? உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிட்டும் பலனில்லை. அதாவது மொத்த வாக்காளர்கள் 7,46,00,000 பேர். யார்? ஞானேஷ்குமார் சொன்னது. ஓட்டு போட்டவங்க எவ்வளோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாரு. 7,45,00,000. எது? வாக்காளர் தகுதியுள்ள வாக்காளர்கள் 7,46,00,000. ஓட்டு போட்டது 7,45,00,000. அப்புறம் ஒன்றும் புரியல, 1,00,000 பேர் தான் ஓட்டு போடலையா? அப்புறம் எப்படிங்க 66% தான் வந்தது? கணக்கில் எங்கேயோ இடிக்குது அப்படின்னா அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஞானேஷ்குமார் அவர் பேசியது சரியா இல்லை டங் ஸ்லிப்பாகி பேசிட்டாரா? எத்தனை தடவை தான் அவருடைய டங் ஸ்லிப் ஆகும்? அப்போ பீகார் தேர்தலில் நியாயமாக நடந்ததா? நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து 75 லட்சம் பெண்களுக்கு கொடுத்தீங்க, அதெல்லாம் ரைட்டு. பெண்கள் வேகமாக கூட்டமாக இந்த பல்டிகுமாருக்கு ஓட்டு போட்டதை நம்ம நம்புகிறோமா? நீங்களே சொல்லுங்களேன், இதில் ஏதோ லாஜிக்காக இருக்கா? அப்போ பெரிய அளவுக்கான வாக்கு திரட்டு வேறு ஏதோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சாதாரண மனிதரை போய் கேளுங்க, இவிஎம் இருக்க வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு தோல்வினா கூடங்க ஒரு நியாயமான தோல்வி ஆகணும். எப்படி நியாயமான தோல்வினா, ஏதோ போராடணும், மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நம்ம தோத்துட்டோம்னு சொல்லலாம். மக்கள் தீர்ப்பை அளிக்காமல் சில தோல்விகள் நடக்கும். மகாராஷ்டிராவில் பார்த்தோம். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிறாங்க, அங்கேயும் பிஜேபி ஜெயிக்குது. ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிறாங்க, அங்கே பிஜேபி ஜெயிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகாரில் பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறாங்க, அங்கேயும் பிஜேபி ஜெயிக்குது. இங்கெல்லாம் பார்த்தா அடி சரியான அடி. அதாவது ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் இனிமேல் முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது. ஐயா நம்ம மோடி அவர்கள் சொன்னது. மோடி அவர்கள் வரலாறு படிச்சிருக்காரா நமக்கு தெரில. ஏன்னா இவர்கள் வரலாறையும் படிக்கவில்லை, ஒன்றும் படிக்கவில்லை. இவர்கள் என்ன சொல்கிறது இவங்களை பற்றி நம்ம, அதாவது பதவி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்கிற எல்லாமே உண்மையாகிவிடாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, இன்னும் எத்தனை நாடு இருந்துற போது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ராகுலை ஒழிக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ராகுல் ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன கேட்குறோம், இப்போ பீகாரில் தோற்றதுக்கு காரணம் ராகுல், காங்கிரஸ் தான் தோற்றதுங்கிறாங்களே, ஏன் தேஜஸ்வி பற்றி யாரும் பேச மாட்டாங்க? தேஜஸ்வி தோற்றுருக்காருல, ரொம்ப மோசமாக தோற்றுருக்காரு, அவரை பற்றி யாரும் கேட்க மாட்டீங்க? காங்கிரஸ் தான் இழிச்சவாய் கட்சியா? இந்தியா முழுக்க பிஜேபியோட நோக்கம் என்னென்னா, தேஜஸ்வியை கூட பாராட்டி பேசுவாங்க, காங்கிரஸை பாராட்டி பேச மாட்டாங்க. ராகுல் காந்தியை இழிவுபடுத்தணும், வேறு ஒன்றும் நோக்கமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார்? ராகுல் காந்தி தானே. அப்போ அவர் கருத்தை வலுப்படுத்தாமல் என்ன நினச்சிட்ருக்காங்க இவங்க? இப்போ பார்த்துட்ருக்க உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் இதில் பிஜேபிக்கு ஆதரவாளராக இருப்பீங்க. என்னென்னா பிஜேபி ஜெயிக்கும், ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னா பிஜேபி ஜெயிக்கிட்டோம் சொல்லுங்கள். அதுக்காக ராகுல் காந்திக்கு திறமை இல்லை, 95 தோல்வியாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மேலே போனால் இறங்கி ஆகணும் சார். காங்கிரஸ் ஒரு காலத்தில் மேலே இருந்தது சார், இறங்கிடுச்சு சார். நீங்கள் மேலே வந்திருக்கீங்க சார், இறங்கி ஆகணும் சார். உலக வரலாறே இதுதானே சார். நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் ஏறிட்டு எங்கே போவீங்க? மேலே தான் போகணும், ஏறிட்டு இருந்தால். வேறு என்ன நம்ம பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ இவர்கள் ராகுல் காந்தியை கட்டம் கட்டுறாங்க. ராகுல் காந்தியை தலைவர் பதவி விட்டு எடுத்துடணும், நேரு குடும்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் இப்போ இருக்க மதிப்போட குறையணும்ல. அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி இன்றைக்கி 99 சீட் வாங்கியிருக்காங்க சார் எம்பியில். அடுத்தது ஏறுவாங்க. காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லோரும் இதே சொல்கிறீங்க, காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இல்லாமல் எத்தனை வருஷம் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க சார்? பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ இடைத்தேர்தல், ராஜஸ்தான் இடைத்தேர்தல் எப்படி நீங்கள் தோத்தீங்க? ராஜஸ்தான் இடைத்தேர்தல் என்ன நடந்தது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிக்குது, அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் ஜெயிக்குது. பஞ்சாபில் நீ ஆட்சி மாற்றம், அங்கே பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிக்குது. அதாவது பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு, ஆம் ஆத்மி ஜெயிக்குது. இதில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் ஜெயிக்குது. ராஜஸ்தானில் பிஜேபி அரசு, காங்கிரஸ் ஜெயிக்குது. எப்படி இது? இதை யாரும் பேச மாட்டாங்களே. கேட்டால் ஒரு தொகுதியா அப்படின்னா, ஒரு தொகுதினா பேச மாட்டிங்களா? என்னென்னு புரியல. இடைத்தேர்தலாம் எப்படிங்க வேலை செய்வாங்க? தீயாக வேலை செய்வாங்க. பிஜேபி ஒட்டுமொத்த தேர்தல் எப்படி வேலை செய்யும்? ஒரு தொகுதியில் எப்படி வேலை செய்யும்? அப்போ ராஜஸ்தானில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ தேர்தல் நியாயமாக நடந்ததா அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக நடந்ததா? ஒன்று, காங்கிரஸ் மேலே தப்பு இருக்கா? இருக்குது. தேஜஸ்வி மேலே தப்பு இருக்கா? இருக்குது. பிஜேபி மேலே, ஞானேஷ்குமார் அவர்கள் மேலே இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் ஒருத்தரை பண்ணிகிட்டு இருக்காங்களே, எதற்காக? ராகுல் காந்தி சொன்னார்ல, கர்நாடகாவில் அந்த தொகுதியில் ஓட்டு போட்டதில் இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க, நிறைய பேர் விடுபட்டு போச்சு அப்படின்னு. இப்போ பாத்தியா அப்படிங்கிற ஒருத்தரை, மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாத்தியா அவருடைய செல்ஃபோன் என்ன ஆராய்ச்சி பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 செல்ஃபோன் என்ன வச்சுருக்காரு.
அதை வைத்து பல பேருடைய அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் எடுத்திருக்காரு. தேர்தல் ஆணைய வெப்சைட்டுக்குள்ளே போய் ஓடிபி போட்டு இதுக்காக ஒரு பேரை நீக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை 675 ரூபா. அது என்னன்னு தெரில. 675 ரூபா கொடுத்து நிறைய 675 ரூபா பணம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி சொன்னது உண்மை அப்படிங்கிறது ஆயிடுச்சா? இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னொன்று, பிஜேபி கொண்டு வந்த சட்டம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் என்ன விஷயத்தையும் கேட்டாலும் பதில் சொல்லணும். ஆனால் மோடி வந்த பிறகு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் வராதான். ஒன்றுமே புரியல. ஆளுநர் அவரை யாரும் கேட்க முடியாதுங்க. ஜனாதிபதி அவரெல்லாம் யாரும் கேட்க முடியாதுங்க. தேர்தல் ஆணையம் யாருமே கேட்க முடியாதுங்க. அதையும் தாண்டி இப்போ தேர்தல் ஆணையராக இருக்கிறவர், தேர்தல் ஆணையரை ஓய்வு பெற்ற பிறகு கூட யாராவது ஒருத்தர் தேர்தல் ஆணையம் அந்த வருஷம் தப்பாக தேர்தலை நடத்தியிருக்குன்னு கேஸ் போட முடியும். ஆனால் இப்போ ஞானேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காருல, இனிமேல் இந்த தேர்தலோ 2024 25 இந்த தேர்தலை பற்றி யாரும் நீங்கள் கேஸே போட முடியாது. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பதவி விட்டு போனால் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியதான். அப்போ மோடி ஒருத்தரை பதவியில் வைப்பார், அவர் ராஜ வாழ்க்கை வாழ்வார். அவர் என்ன தப்பு பண்ணாலும் உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் யாருமே அவரை கண்டிக்க முடியாது. அப்படின்னா இது பேர் தான் ஜனநாயகமா? கேட்டால் மகாத்மா காந்தி அவர்கள் இதான் இந்த ராஜ்யத்தை தான் காந்தியடிகள் கண்டாரா? நேரு பிறந்தநாளில் கூட அவர் இழிவுபடுத்துகிற மாதிரி போஸ்ட்டு போடுறாரு நம்ம மோடி அவர்கள். அதாவது மோடி ஜெயிக்கிறாரு, அமித்ஷா ஜெயிக்கிறாருங்கிறதுக்காக அவர்களுடைய அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த மனம் எப்படின்னா சின்ன புத்திம்பாங்கள்ல, அந்த புத்தியை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக அவர் நல்லவராக இருக்க முடியுமா? நம்ம ஒன்றும் புரியல. இன்னொன்று, மோடி ஜெயிச்சிட்டே இருக்கார், காங்கிரஸ் தப்பு பண்ணுதுன்னா காங்கிரஸ் திருத்திக்க போகுது. அதுக்காக எப்படி சார் ஒரு கெட்டவனை ஆதரிக்க முடியும்? ஒன்றுமே புரியல. தொடர்ந்து நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஏமாத்துறீங்க. மக்கள் அதாவது என்ன தெளிவாக ஏமாத்துறீங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்? இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? தப்பு பண்ணதுனால தானே. அப்போ தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இத்தனை அதிகாரிகளை போட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போ மிகப்பெரிய ஒரு படுபாதக செயலை இன்றைக்கி நீங்கள் பீகாரில் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் அதை பண்ண தான் துடிச்சிட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் அதை எப்படியும் பண்ணிடணும், நிறைய பேரை தூக்கணும். அதுக்கான வேலை, ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்திய அரசியலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லதில்லை. அதாவது சர்வாதிகாரியாக ஒருத்தர் ஆகிறது என்னன்னா ஜெயிச்சிட்டே வருது. எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிச்சுட்டு ஒரு கட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் வேணாம்பா, அதுக்கும் காசு செலவாகுது, எலெக்ஷனே வேணாம்பா, மோடியே இருந்துட்டு போட்டும்பா, மோடிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யோகிக்கு நாங்களே பிஜேபி ஆள்ட்டோம் அப்படின்னு இவங்க கொண்டு போகிறதுக்கான ஒரு நிலைமை. இந்திய மக்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆள்கிட்ட எல்லா அதிகாரமும் குவிஞ்சு கொடுப்பது சரியான வாதமா? யாராக இருக்கட்டும், இங்கே இருக்க எல்லா தலைவர்கள்ட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், நம்ம பழனிசாமி அவர்கள்ட்டும், விஜய் ஆகட்டும், எல்லா தலைவர்களும் இவர்கள் முதலமைச்சராக ஆனாலும் இவர்களுக்கு எதிராக வலுவான ஒருத்தர் வேணும். அதானே சரி ஜனநாயகம். நீங்கள் வலுவான ஆளை போடாமல் ராகுல் காந்தியை அவர் இருக்கவே கூடாது, அவரை எம்பி பதவியிலிருந்து தூக்குனீங்க, என்னென்னமோ பண்ணி. இன்னும் குறிப்பாக சொல்கிறோம், ராகுல் காந்தி உழைச்சிட்ருக்காரா இல்லையா? தூங்கிட்டே இருக்கார். எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிறாரு, எல்லா போராட்டங்களையும் கலந்து, ஆர்ப்பாட்டத்தில் கலந்து எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாரு. எல்லாத்தையும் தாண்டி இவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி, நம்ம காசில் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பார். பூட்டான் போவார், அங்கே போவார், இங்கே போவார். ஆனால் என்னென்னா எங்களுக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியே இல்லை, இந்தியாவை நான் நேசிக்கிறேன், காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கு நக்சல் மாதிரி கட்சி நடத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மேல் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனம் எப்படி வந்தது? இவர்லாம் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருப்பார்? நம்ம ஒன்றும் புரியலையே. பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கிறோம், ஆனால் பிரதமர் அப்படிங்கிற ஒருத்தர் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை எப்படிங்க ஆதரிக்க முடியும்? நாகரிகமான சமூகம் எப்படி ஆதரிக்க முடியும்? இன்றைக்கி உங்களுடைய தாலியை பறித்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, இதெல்லாம் என்ன வார்த்தை? உங்கள் வீட்டில் 2 எருவு மாதிரி இருந்தால் பிடிச்சி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்கிறது என்ன பேச்சு? பிரதமர் பேச வேண்டிய பேச்சாது? இதையெல்லாம் பேசிவிட்டு நான் தான் யோகிய சிகாமணி, எனக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, நான் ரொம்ப நல்லவர், எனக்கு யாருமே இல்லை, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பாருங்கள், எனக்கு குடும்பம் குட்டிலாம் எதுவும் இல்லை, நான் ஒரு தனி ஆள், நான் யாருக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்? அமித்ஷாலாம் தானே சொல்கிறார். பிரதமர் மோடி அவர்களை பற்றி யாராவது தப்பாக பேச வேண்டுமா சார்? விமர்சனம் வந்தாலும் பேச தான் செய்வாங்க. மோடி அவர்கள் பதவி விட்டு போனால் தான் இவர் என்ன ஊழல் பண்ணியிருக்காருன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ எதாவது தெரியுமா? அவர் ஆட்சி விட்டு போனால் தான் தெரியும். இன்றைக்கி இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஆட்சி, நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பீகாரில் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம், அதாவது தேஜஸ்வி யாதவ் 23% வாக்கு, அவர் தான் அதிக வாக்கு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, தேஜஸ்விக்கு ஆதரவில்லை, ராகுலுக்கு ஆதரவில்லை.
ஏங்க பீகார் எலெக்ஷனில் அதிகமாக ஓட்டு வாங்கினதே தேஜஸ்வி தாங்க. அதிகமாக ஓட்டு வாங்கின 1,20,00,000 ஓட்டு வாங்கின தேஜஸ்வி கம்மியாக நடத்தல் ஜெயிக்கிறார். பிஜேபி 96 லட்சம் ஓட்டு வாங்குது, அது 93 சீட்டு ஜெயிக்குது. 90 லட்சம் வாக்குகளை வாங்கின நிதிஷ்குமார் 84 சீட்டு ஜெயிக்கிறார். ஒன்றுமே புரியல. அப்புறம் எல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க, இல்லை மக்கள் ஆதரவு நிதிஷ்க்கு இருக்கிறது, பெண்கள் ஆதரவு. எப்படிங்க பெண்கள் ஆதரவு இருக்கும்? அதான் நான் சொல்லிட்டேனே கணக்கு. அதிகமாக ஓட்டு வாங்கினது தேஜஸ்வி தானே. இப்போ நீங்கள் கேட்குறது நியாயம். என்னங்க இதே மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், புள்ளி விவர கணக்கெல்லாம் எடுக்கிறோம். ஜெயிச்சிட்டாங்கல்ல, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லைங்க. ஆனால் வெற்றிக்கு ஒருவர் எந்த விதமான தில்லாலங்கடி வேலையும் பண்ணி ஜெயிக்கிறார். அப்போ அந்த தில்லாலங்கடி வேலை எல்லா நேரத்திலையும் உபயோகமாக ஆகுமான ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில் இந்த மேற்கு வங்காளத்தில் இவங்களால் பண்ண முடியலன்னா, மேற்கு வங்காளத்தில் அடி நடிக்கிறாங்க அவங்க யார், மம்தா பானர்ஜி. அங்கே போய் நீங்கள் எஸ்ஐஆரை பயன்படுத்தி நிறைய பேரை நீக்கணுங்கிறது பிஜேபியோட பிளான். எப்படி மம்தாவை அகற்றிட்டு அந்த பக்கம் பிஜேபி வரணும். அதாவது இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி நடக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் ஐயா மோடி சொல்கிறத கேட்கணும். ஏற்கனவே இந்தியாவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியும். வங்கி கணக்கில் இத்தனை லட்சம் போடுறோன்னு சொல்லிட்டு அதையும் காற்றுல விட்டாச்சு. எல்லாருக்கும் வேலை கொடுக்குறனா ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவு இந்தியா உலகம் ஃபுல்லாக மோடி ராஜகுருன்னாங்க. அமெரிக்காவிலேருந்து கைவிலங்கு போட்டு நம்மளால் அனுப்பிச்சி வச்சாங்க. அதை கூட கேட்க இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, திராணி இல்லாதவங்க இவர்கள் இன்றைக்கி பீகாரில் ஜெயித்த உடனே காங்கிரஸ் முடிஞ்சு. காங்கிரஸ் அவ்வளோதான் சார், சரியோ தப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதானே ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை. கேட்டால் ஏதாவது தோல்வி நடந்தால் ஆலோசனை, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? வீட்டில் அமைதியாக உட்காந்துருந்தா சும்மா அமைதியாக உட்காந்துட்டாருங்க அப்படிம்பிங்க. அதாவது என்னென்னா, ராகுல் காந்தி எதை பண்ணாலும் உங்களுக்கு செய்தி. மொத்தத்தில் ராகுல் காந்தி இன்றைக்கி அந்த பதவியிலேருந்து எடுக்கணும். அதாவது ராகுல் காந்தி எடுத்துகிட்டு கேட்க வேணும், யார் வந்தாலும் பரவாயில்ல, நேரு குடும்பம் இருக்கக்கூடாது. ஏன் நேரு குடும்பம் பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள். நாளைக்கு ஏதாவது பாதகமாக தோத்தம்னா எல்லோரும் ஜெயிலில் தான் இருப்பீங்க. என்ன ஆகும்? ப. சிதம்பரம் ஜெயிலுக்கு போகிற நேரம் நினச்சாங்களா? அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி இவரெல்லாம் பெரிய பதவியில் இந்தியாவே கைக்குள்ளே வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் சார் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி மாதிரி இருந்தாங்க. மிஸ்ஸா போட்டு இன்றைக்கி எவ்வளோ கடைசி என்னாச்சு? இந்திரா காந்தி தோத்தாங்களா இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் நினச்சது தான் சட்டம். வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின்னு பாடினாங்கல்ல. இன்றைக்கி அப்படி இல்லை, வலிமை உள்ளவன் வச்சது தான் சட்டம். ஆனால் சட்டம் எவ்வளோ நாள் செல்லுபடியாகும்? எவ்வளோ நாள் உங்கள் ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 500 வருஷமா? சொல்லுங்கள், நல்லா யோசனை பாரு. 2 எம்பிக்கள் இருந்து பிஜேபி இன்றைக்கி வந்துருக்குது. மறுபடியும் 2க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? காங்கிரஸ் எங்கேயோ இருந்த காங்கிரஸ் எங்கே வந்தது? காங்கிரஸ் மேலே போவாதா? என்ன ஒன்று, இந்தியாவில் இன்றைக்கி காங்கிரஸை அப்புறப்படுத்தி விட வேண்டும். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை புதுசாக ஒரு சக்தி வரும். என்ன வரும் சக்தி? நீங்களே சொல்லுங்களேன். ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா புதுசாக சக்தி வர மாதிரி? அதான் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒன்று வேணாம், நேபாளில் இப்போ எலெக்ஷன் வைக்க போகிறாங்கல்ல, அதற்கு ஞானேஷ்குமாரை தேர்தல் ஆணையராக போட்டால் அங்கேயும் பிஜேபி ஜெயிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அங்கே போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் எதையுமே காதில் வாங்க மாட்டோம். நம்ம தான் சிம்பிளாக கேட்குறோம்ல. ஞானேஷ்குமார் அவர்கள் சொன்னது என்ன? மரியாதைக்குரிய ஞானேஷ்குமார் அவர்கள் 7,46,00,000 பேர் வாக்காளர்கள், பீகார் வாக்காளர்கள் சொன்னது. எவ்வளோ பேருங்க ஓட்டு போட்டாங்க? 7,45,00,000 பேர். அப்போ 1,00,000 பேர் தான் ஓட்டு போடலையோ? எவ்வளோங்க பர்சன்டேஜ்னு கேட்டால் 66, 67ங்கிறீங்க. அது எப்படிங்க 1,00,000 கம்மியான கிட்டத்தட்ட 99% வரும்? எப்படி வரும்? கணக்கு எங்கேயோ அடிக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு தெளிவான முடிவு எடுப்பார்கள். இவர்கள் சொல்கிற கணக்கு சரியான கணக்கே இல்லை. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான், தோல்விகள் அப்படிங்கிறது நிலையானதல்ல. வெற்றிகள் சில பேருக்கு ஏற்றத்தை கொண்டு போயிட்டே இருக்கும், கீழே விழுந்து அடி பலமாக இருக்கும். வகையாக சிக்க போகிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.